தொடர் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை பூ விளைச்சல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மலர் சாகுபடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளின் நிலை குறித்து செய்தியாளர் கனகராஜ் தரும் தகவல்களை நம்ம பார்க்கலாம். கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி துவங்கியுள்ள நிலையில் இன்று சத்தியமங்கலம் மலர்கள் விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடத்தப்படும் பூ மார்க்கெட்டில் பூக்களின் விலை நிலவரம் குறித்து பார்க்கலாம். மல்லிகைப்பூ 1 கிலோ 2400 ரூபாய்க்கும், முல்லை 1200 ரூபாய்க்கும், காக்கட்டான் பூ 1000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 910 ரூபாய்க்கும், ஜாதி முல்லை 1000 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், செவ்வந்தி 140 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 320 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. தற்போது சுபமுகூர்த்த சீசன் இல்லை என்றாலும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ விளைச்சல் குறைந்துள்ளதால் 1 கிலோ மல்லிகைப்பூ 2400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில பூக்களினுடைய விலை நிலவரம் குறித்து செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களையும் நாம கேட்டு பெறலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தோவாளை மலர் சந்தையானது மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு ஆரல்வாய்மொழி, காவல் கிணறு, நெல்லை மாவட்டம் ராஜபாளையம் என உள்பட பல பகுதியிலிருந்து மலர்கள் விற்பனைக்காக வருகின்றன. இங்கிருந்து மலர்களானது கேரளா மாநிலம் மற்றும் குமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் தோவாளை மலர் சந்தையானது எப்போது பற்றாலும் மிகவும் பரபரப்பாக காணப்படும். இந்த சூழ்நிலையில் இன்று மார்கழி மாதம் முதல் நாள் என்பதால் மலர்கள் வாங்குவதற்காக நிறைய பக்தர்களும் நிறைய வியாபாரிகளும் வந்திருக்காங்க. ஆனால் வரும்போது இங்கே என்னவென்றால் தற்போது ஏற்பட்டுள்ள கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை மற்றும் பனிப்பொழிவினால் மலர் உற்பத்தியானது மிகவும் குறைவாக காணப்பட்டது. இதனால் தற்போது இந்த தோவாளை சந்தையில் மலர்கள் விலையானது மிகவும் உயர்ந்து காணப்படுகிறது. அதாவது 1 கிலோ மல்லிப்பூவானது 2000 ரூபாய்க்கும், 1 கிலோ பிச்சிப்பூவானது 1250 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அனைத்து பூக்களின் விலையும் வழக்கத்தை விடையும் அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய பண்டிகை நாட்கள், அதாவது கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு, பொங்கல் நிகழ்ச்சியில் இருப்பதனால் வரக்கூடிய நாட்களிலும் மலர்கள் விலை உயர்ந்தே காணப்படும் என வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சிவகுமார். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.